நல்லா புளிப்பாக காரசாரமாக ஒரு மாங்காய் சாதம். அதுவும் நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். இந்த புளிப்பாக நம்ம என்ன சமைச்சாலும் நல்லெண்ணெயில் சமைக்கும்போது அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் நியூட்ரல் ஆகி நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். சரி வாங்க நம்ம இப்போ மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, திரும்பவும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, நம்ம பீனட்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சைட் பை சைட் நாம் ஒரு வெங்காயத்தையும் நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு நல்லா நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மாங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 to 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு நிறைய ரா மேங்கோஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்காக நம்ம ரொம்பலாம் அலைய தேவையில்லை. நமக்கு நம்ம மாங்காயே போதும், அதிலே நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா இந்த பச்சடி இன்னும் வேறு லெவல் டேஸ்ட். அதுவும் இந்த பீனட்ஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி பச்சடியை நீங்கள் அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி. அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளோட மாங்காய் சாதம் தயார். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.